என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான நண்பான சொந்த பந்தங்களை, உங்கள் யாவரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய அளவில்லாத அன்பின் நாமத்தினால் இது உங்களுக்கான உங்களுடைய நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் மிகுந்த சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து நம்மளை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 118 அதிகாரத்துல 26வது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர்களே நீங்கள் சோத்தரிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் எப்பொழுதும் விளாவுகிற ஒரு ஸ்தலம், தேவன் எப்பொழுதும் வசிக்கிற ஒரு ஸ்தலம், தேவன் எப்பொழுதும் தன் ஜனங்களோடு கூட பேசுகிற ஒரு இடம், தேவனை தேடி துதித்து ஆராதிக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துக்குள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை அனைவரும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களிலும் என் அன்பான சொந்த பந்தங்களே, நீங்கள் ஒருவேளை ஒவ்வொரு வாரம் தவறாமல் தகப்பனுடைய ஆலயத்தை தேடி குடும்பமாக போய் தொழுது கொண்டு நீங்கள் செபிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள் என்று சொன்னால், கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் எப்பொழுதும் உண்டாகியிருக்கும். ஏனென்றால் அவர் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆலயத்துக்கு நீ வந்து பார், அப்பொழுது நான் பூரண நிறைவோடு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்துக்கிறார். இப்படி எண்ணற்ற காரியங்களை சொல்லலாம். ஆலயத்துக்கு வாசலில் இருக்கிறவர்களுக்கே அற்புதம் நடக்கும் பொழுது அனுதினம் வாசலுக்குள் இருந்து உள்ளே பிரவேசித்து அவருடைய சமூகத்தில் அவருடைய ஸ்தலத்துல இருந்து நாம் அவரை துதிக்கும் பொழுது எத்தனை பேரின்பம், எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, எந்த காலத்திலும் ஓய்வு ஆராதனை நீங்க என்ன பண்ணாதீங்க, தவற விடாதீங்க. அதுக்கு காரணங்கள் எந்த காரியத்தையும் கற்பித்துக் கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. கடவுள் நமக்காக நியமிக்கப்பட்ட அந்த நாள், கடவுள் அதிகமாக பாருங்க, உலகம் முழுதும் ஒரே நாள் பேசுகிற நாள் எதுவாக அதிகமாக இருக்குது சொன்னா இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் தான். பாத்தீங்கன்னா தெருக்கு தெருவு பக்கத்துல அக்கத்துல எல்லாம் ஊர் இந்தியா முழுவதும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில பாத்தீங்கன்னா எல்லா மக்களையும் ஒரே நிமித்தமாக கர்த்தர் சந்திக்கிறார். எல்லா ஆலயங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. எல்லா ஆலயிலும் தேவ ஜனங்கள் ஒன்றாக இணைந்து துதிக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற நன்மைகள் அந்த நாள். அதனாலதான் அந்த நாளை நாம் என்ன பண்ணக்கூடாது, தவற விடக்கூடாது. எப்படியாவது முடிந்த அளவுக்கு தூரம் காலம் நேரம்ட்டு காரணம் சொல்லாதபடி என்ன பண்ணுங்க, உங்களுடைய திருச்சபைக்கு உங்களுடைய மெய்ப்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அங்கு கடந்து போய் கடவுள் அவரோடு கூட இணைந்து நீங்கள் ஆராதித்து நீங்கள் துதித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில எத்தனை நன்மை, எத்தனை ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் தெரியுங்களா? ஏன்னா ஆலயத்துல இருந்தவங்க அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சாமுவேல் என்கின்ற மனிதன் ஆலயத்தில் வளர்ந்தான். கடைசியில் அவர் மாபெரும் ஒரு தீர்க்கதரிசியாக மாறினான். இன்றைக்கு அப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேர் ஆலயத்துக்குள்ள போக முடியாத இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு தெருக்கள் வீதியில ரவுடியாக, பொறுக்கியாக, கொலைகாரனாக இப்படி காணப்பட்டவங்க எல்லாம் கிறிஸ்துவை அறிந்த பிறகு ஆலயத்துக்குள் அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒரு மெய்ப்பராக இருக்கிறாங்க, ஒரு சுவிசேஷகராக இருக்கிறாங்க, ஒரு தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க. அப்படி பலவிதமான பல கோணமாக என்ன பண்றாங்க, ஊழியங்கள் செய்கிறார்கள். ஆலயத்துக்குள் போகாத இருந்த அவர்கள் ஆலயத்துக்கு வந்த பிறகு ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடிய நல்ல போர் சேவகர்களாக மாறுகிறார்கள். என் அன்பு சொந்த பந்தங்களே, நீங்களும் ஆலயத்துக்குள் கடந்து போகும் பொழுது உங்க குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளை யாரையாவது ஒருவரை கர்த்தர் எடுத்து வல்லமையாக நிச்சயமாக பயன்படுத்துவார். இல்லைன்னா நீங்கள் அந்த ஆலயத்துக்குள் பயனுள்ள பாத்திரமாக மாறுவீர்கள். எப்பொழுதும் கடவுளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். தேவன் செய்திருக்கிற நன்மைகளை தெய்வ சமூகத்துல போய் நன்றி செலுத்துங்க. அப்போதான் கடவுள் நம்மளோடு கூட என்ன பண்ணுவாருங்க, இடைப்பட்டு பேசுகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அதனால ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நீங்கள் பரிசுத்தமான ஓய்வு ஆராதனைக்குள் கடந்து போய் உங்கள் தகப்பனை துதிங்கள், ஆராதிங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஆராதனை நாயகர் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளும் உங்களுக்கு தர வேண்டிய கிருபைகளும் உங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக அவர் கொடுப்பார். சரிங்களா? குடும்பமாக போங்க, குடும்பமாக கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், குடும்பமாக ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானமாக வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.